குற்றால அருவியில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் விடுமுறை தினமான இன்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றால அருவியில் கடந்த வாரம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று முதல் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து காணப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்துட்டு புதன்கிழமெல்லாம் வந்து ஏமாந்துட்டு தான் திரும்ப போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நைட்டில் இருந்துட்டு அலோவ் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா பீப்புளுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ சூப்பராக இருக்குது. தண்ணி நல்லா விழுகுது, கரெக்டாக விழுகுது. நிறையாவும் விழுகலை, கம்மியாகவும் விழுகலை. நல்லா குளிக்கிற மாதிரி நல்லா விழுகுது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். சூப்பராக இருக்குது. மெயினருவி அருகே மேற்கொள்ளப்பட்டு வந்த தரைத்தள பணிகள் ஓரளவுக்கு நிறைவடைந்துள்ளன. இதனால் நேற்று மாலை மெயினருவியில் குளிப்பதற்கான தடையும் நீக்கப்பட்டது. இதன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தையொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் அதிகளவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நீரால் சுற்றுலா பயணிகள் 8வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க முடியாத சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் முன்பு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.